தமிழ் நெஞ்சங்களே, இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி சிறப்பு தரிசனம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அது என்னங்க வைகுண்ட ஏகாதசி சிறப்பு தரிசனம், என்ன விஷயத்தை சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்று உங்கள் கண்களுக்கு காட்சியாக விருந்தாக இருக்கக்கூடிய இந்த உற்சவர் சிலை, பெருமாளுடைய சிலை, பெருமாளுடைய ஒரு காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது எந்த பெருமாள், என்ன அது வைகுண்ட ஏகாதசி சிறப்பு தரிசனம் என்பதையெல்லாம் நம்முடைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நிகழ்ச்சியை முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்ப்பவர்களாக நீங்கள் இருந்தால் நம்முடைய பருதி புகழ் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் செய்தால் மட்டும் போராது, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட்ட அத்தனை வீடியோக்களையும் நீங்கள் கண்டுகளிக்க முடியும். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு. வைகுண்ட ஏகாதசி அன்று நம்முடைய பெருமாள், அதாவது பெருமாள் கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி அன்று பகல் 10 சேவை என்று சொல்வார்கள். அது என்ன பகல் 10 சேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னால் இருக்கக்கூடிய 10 நாட்களில் பகல் 10 என்று சொல்வார்கள். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அடுத்து வரக்கூடிய 10 நாட்களை ராப்பத்து என்று சொல்வார்கள். அனைத்து பெருமாள் கோவில்களிலும் இந்த வழிபாடு உண்டு. ஆதி பெருமாள் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தினுடைய காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பகல் 10 ராப்பத்தில் என்ன செய்வார்கள் அப்படின்னா, பலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. அதாவது ஆழ்வார்களே இல்லை என்று சொன்னால் பெருமாளே இல்லை என்று சொல்வார்கள். அப்படி ஆழ்வார்கள் என்பதே ஒரு காரண பெயர்தான். திருமாலின் சக்கரத்திற்குள்ளே ஆழ்ந்தவர்கள் எவரோ அவரைத்தான் ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இந்த பகல் 10 சேவையிலே அவர்களை நாம் தரிசிக்க முடியும். எப்படி நம்முடைய சிவாலயங்களில் நாம் எப்படி 63 நாயன்மார்களை தரிசிக்கிறோமோ, அதுபோல் பெருமாள் கோவில்களில் இந்த மார்கழி மாதத்திலே வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 10 நாட்கள், பகல் 10 என்று சொல்லக்கூடிய அந்த பகல் 10 என்று சொல்லக்கூடிய அந்த முதல் 10 நாட்கள்லையும், ராப்பத்து சேவை என்று சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அடுத்து வரக்கூடிய அந்த 10 நாட்கள்லையும் பெருமாள் எழுந்தருளி காட்சி தரும்போது அவரோடு சேர்ந்து ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நமக்கு காட்சி தருவார்கள். அந்த காட்சியை தான் இன்று நம்முடைய சேனலில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்க்கறது ஸ்ரீ ராமானுஜர் உடையவர் திருமழிசை ஆழ்வார். திருக்கச்சி நம்பி, அதாவது காஞ்சியிலே திருக்கச்சி நம்பி, கச்சி என்ற சொல்லுக்கு காஞ்சி என்று பொருள். அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நாமம் ஒரு விசிறி போல் இருக்குது பாருங்கள், அந்த விசிறி சேவையை செய்தவர் அவர் தான். பூந்தமல்லியிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு நடந்தே வருவார் என்று சொல்வார்கள். இவர் இங்கே இருக்கக்கூடிய காஞ்சி வரதருக்கு அந்த விசிறி சேவை செய்வதற்காக, அவருக்கு விசிறுவதற்காக, பெருமாளுக்கு வேர்க்கும் என்று விசிறுவதற்காக வருவார் என்று சொல்வார்கள் திருக்கச்சி நம்பி. தொண்டர் அடிபொடி ஆழ்வார், அவருடைய கையில் பாருங்கள் பூக்கூட இருக்குது பாருங்கள், அவருடைய கைகளில் பூக்கூட இருக்குது பாருங்கள், நாமம் போட்டிருக்கு பாருங்கள் வெள்ளியில். அடுத்து பிள்ளைலோகாச்சாரியார், கூரத்தாழ்வார். வேற எந்த ஆழ்வாரும் இல்லாத வகையில் கூரத்தாழ்வாருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தாடியோடு காட்சி தருகிறார் பாருங்கள். வேற எந்த ஆழ்வாரும் இப்படி தாடியோடு நமக்கு காட்சி தர மாட்டார் கூரத்தாழ்வார். நம்மாழ்வார், இந்த நம்மாழ்வார் தான் சொல்ல சொல்ல எல்லோரும் எழுதினார்கள் என்று சொல்வார்கள் இந்த வைணவத்தை. அதாவது நாதமுனிகள் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தையும் இந்த நம்மாழ்வார் சொல்ல சொல்ல எழுதினாலும் இந்த அரையர் சேவை என்று சொல்வார்கள். இந்த பகல் 10 ராப்பத்தில் அரையர்கள் அடிக்கக்கூடிய அந்த தாளத்தில் நம்மாழ்வார் சொல்வது போலவும், அரையர்கள் அதை கேட்டு எழுதுவது போலவும், எப்படி சைவ சமயத்தில் நம்முடைய விநாயக பெருமான் எப்படி தந்தத்தால் நம்முடைய பாரதத்தை எழுதினான்னு சொல்வார். அதுபோல் நம்மாழ்வார் சொல்ல சொல்ல அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் பேசியே நம்ம பார்க்க முடியாது.
என்று அந்த காலத்திலே சொல்வார்கள். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் திருப்பாணாழ்வாருடைய ஒரு பாடல், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அவருடைய கைகளில் பாருங்கள் தாளம், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஜாதிய கொடுமைகளை அவருடைய மனம் ரொம்ப பாதித்திருக்கிறது. அதனால் திருப்பாணாழ்வார் அப்போவே சொல்லியிருக்காரு, ஆதிகந்தம் இல்லாத ரங்கா ரங்கா உன் ஜோதியிலே இடமளிப்பாய் ரங்கா ரங்கா ஜாதியிலே சிறிதானேன் ரங்கா ரங்கா என்று சொல்லி பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட திருப்பாணாழ்வார் மங்கை நாட்டை ஆண்ட மங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வார். அவர் கையில் வாளும் வேலும் இருக்கிறது பாருங்கள். முருகப்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய வேல் போல வைணவ ஆழ்வாரிடத்திலே ஒரு வேல் இருக்கிறது பாருங்கள். அவரை தொடர்ந்து பெரியாழ்வார், ஆண்டாளை எடுத்தவர் பெரியாழ்வார். ஆண்டாளின் வளர்ப்பு தகப்பன் என்று சொல்வார்கள். ஆண்டாளை நந்தவனத்திலே கண்டெடுத்தவர் இந்த பெரியாழ்வார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்ற பாடலை நாம் பாடும்போது பெரியாழ்வாரை நம்மால் நினைக்காமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பெரியாழ்வார். அவரை தொடர்ந்து பேயாழ்வார், முதல் 3 ஆழ்வார்களில் ஒருத்தர் பேயாழ்வார், பூதத்தாழ்வார், மதுரகவி ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார். இப்படி இன்று இந்த அரையர் சேவை, அதாவது பகல் 10 நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீரங்கம் தொட்டு அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் வைகுண்ட ஏகாதசி ஒட்டி இந்த பகல் 10 நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் நாம் இன்றைக்கி இந்த ஒரு அற்புதமான ஒரு காட்சியை உங்களோடு பகிர்ந்ததில் மகிழ்கிறோம். இந்த பதிவினை குறித்த உங்கள் கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.